வணக்கம். இன்று அவா அறுத்தல் அதிகாரத்தின் 6வது குறளை நாம் பார்க்கலாம். நம்ம எப்பெல்லாம் வீக்காக இருப்போம், பலகீனமாக இருப்போம், யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்று காட்டினா நமக்கு என்ன ஆசை வந்துடும் இல்லையா? ஒன்றும் இல்லை, தெருவில் ஐஸ்கிரீம் வண்டி போனால் ஆசை வந்துடும். அதே மாதிரி மற்றவர்கள் உனக்கு பாரு இந்த மாதிரி இந்த பைசா கொடுத்தீன்னா உனக்கு நான் 2ஆக மாற்றி கொடுத்துருவேன் அப்படின்னா ஆசை வரும். அது நம்மளுடைய வீக்னஸை அவங்க பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். நீ எதில் வீக்காக இருக்க, எதில் நீ பலகீனமானாக இருக்கிறாய் என்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஆசையை தூண்டி விட்டு ஏமாற்றிடுவாங்க இல்லையா? இது பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, இந்த ஃபைனான்ஸ்னு ஒன்று வருது இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா அதிக வட்டி கொடுக்குறான்னு சொல்லி போகும்போது மக்கள் அதை நோக்கி ஓடுகிறார்கள். ஏன்னா பண தேவை இருக்கிறது. அப்போ அவர்களுடைய அந்த ஆசையை அவன் தூண்டிவிட்டு குளிர் காய்ந்து ஏமாற்றிட்டு போயிடுறான் இல்லையா? அப்போ யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்? நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய ஆவலை தூண்டும் வகையில் எந்த விதமான விளம்பரங்களோ அல்லது பேச்சுக்களோ நமக்கு இருந்தால் நம்ம ரொம்ப நிதானமாக அதை யோசிக்கணும். ஏன் அப்படிங்கிறத நம்ம மூளைக்கு கொண்டு போகணும். ஒன்றுமே இல்லாமல் நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன், இல்லை நீ 10,000 ரூபாய் கொடுத்தா 20,000 தரேன், 20,000 அங்கே கொடுத்தா 2 லட்சமாக தரேன்னா என்ன காரணம்? எப்படி தர முடியும்? கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. நம்ம மக்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யோசிக்காமையே போகிறதுனால தான் என்ன ஆகுது, ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த ஆசையின் விளைவு புரியுதா? இப்போ அதனால் ஆசைகள் அப்படிங்கிறத எந்த விதத்தில் நம்மளை தூண்டலான்னு சொல்லி தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆசையை தூண்டி விட்டோன்னா நாம் ஏமாந்துருவோம், அவன் நல்லா போயிடுவான். ஆக ஆசை தான் நம்மளுடைய பற்றுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அவா என்று சொல்லக்கூடிய ஆசை. அந்த ஆசை வராமல் நம்ம சுதாரிச்சுக்கணும். சொல்வாடையில் சொல்லுவாங்களே, சூதானமாக இருப்பாங்கள். அந்த மாதிரி ஏன் இவன் நம்மக்கிட்ட சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அந்த மாதிரி யோசித்தோன்னா அந்த ஆசை நமக்கு வரப்போகிறது கிடையாது. இப்போ பார்க்கலாம். அஞ்சுவதோறும் அரணே, அஞ்சுவதோறும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. அஞ்சுவதோறும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. ஆசை என்று சொன்னால் அதற்கு நம்ம கொஞ்சமாவது பயப்படணும். இந்த ஆசை ஏன் வந்தது, இது நியாயமான ஆசையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் அறச்செயல். ஆசையே இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த ஆசைகளை தூண்டும் விதமாக பேசும்பொழுது எல்லாருமே என்ன மயங்கிடுவோம்ல. அந்த மாதிரி அந்த மயக்க நிலைக்கு போகாமல் என்ன பண்ணணும், கொஞ்சமாவது யோசிக்கணும். ஆசைக்கு அஞ்சி வாழ வேண்டும். ரொம்ப ஆசைப்பட்டோன்னா நம்ம தான் ஏமாற்றப்படுவோம். ஏன்னா எந்த இடத்துல அவன் பலகீனமாக இருக்கிறான் என்று நோக்கி இந்த சமுதாயம் நம்மை ஆசை காட்டி வஞ்சித்து விடும். ஆக ஆசையை தூண்டும் விதமாக எந்த ஒரு விளம்பரங்களோ எந்த ஒரு பேச்சோ எந்த ஒரு செயலோ இருந்தால் மக்களே கொஞ்சம் நிதானித்து அந்த ஆசை நமக்கு தேவையானதா தேவையில்லையா, இவன் ஏன் திடீர்னு நம்மக்கிட்ட இதை சொல்கிறாங்கிறது நீங்கள் கொஞ்சோண்டு யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசையை நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. அதனால் கொஞ்சம் சிந்தியுங்கள். நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.